மீடியா கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியா கிட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கணும், வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம். தைரியம் தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அறிகிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நம்ம முந்தா நேத்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல விஜயோட அவர்களோட ஒரு ஸ்பீச் நடந்தது. நம்ம எல்லாரும் தெரியும், தாவேக்காவோட நிர்வாகிகளோட கூட்டம். இது பாத்தீங்கன்னா வந்து இது ஏன் இவ்வளவு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, செப்டம்பர் 27 அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு முதல் அவங்களோட அபிஷியல் ஒரு கேதரிங், இல்ல அபிஷியல் ஈவெண்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து இது ரொம்ப கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அபிஷியலா வந்து விஜய் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஒரு அமைதிக்கு அப்புறம் வந்து அவர் வெளியில வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், கரூர்ல இருந்த குடும்பத்தை போய் சந்திச்சிருக்காரு. 41 பேரை, நிறைய பேர் வர வச்சு, அவரோட இடத்துக்கு வந்து வர வச்சு அவங்களுக்கு சந்திச்சு அவங்க ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான ஊக்கத்தொகை இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த நிர்வாகிகளோட இந்த ஸ்பீச், இது பாத்தீங்கன்னா வந்து நிறைய இதுல இன்னொரு விமர்சனம் என்னன்னா, சில பேர் வந்து தாமதமா வந்தனால நிறைய பேரை வெளியில நிக்க வச்சிட்டாங்கிற ஒரு குறைச்சாட்டு வந்து குற்றச்சாட்டும். அது தவிர்த்துட்டு நம்ம ஸ்பீச்சுக்குள்ள போகலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 41 பேருக்கு வந்து இந்த மௌன அஞ்சலி செலுத்திட்டு தான் அந்த ஈவெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் பேசுறாங்க. ராஜ்மோகன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச் வந்து புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் முக்கியமா அவங்களோட தலைவரான விஜய் அவர்கள், இவங்க எல்லாரும் அந்த பேச்சை வந்து கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த என்டையர் ஸ்பீச்ல முக்கியமான பாகம் அவங்க குற்றச்சாட்டு வச்சது வந்து திமுக மேலதான். வழக்கம் போல அவங்களோட அந்த பேக் டு அந்த அரசியல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த நிலைப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதுக்கு இந்த தடவை அவங்க எடுத்திருக்க அந்த டூல் பாத்தீங்கன்னா, அவங்க கரூர் சம்பவத்துல இருந்த அந்த ஒரு நிறைய ஒரு பின்னடைவுகளுக்கு காரணம் வந்து திமுகங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த தனிநபர் ஆணையத்தோட வச்சதுக்கான வேகம், எதுக்கு இவ்வளவு வேகம்? அது மட்டும் இல்லாம ஒரு லிஸ்ட்லயே அவர் கிட்டத்தட்ட படிச்சிடாரு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பீச். அந்த 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 முக்கியமா அந்த பேப்பர் எடுத்து அவர் படிக்கும்போது நிறைய இடத்துல வந்து அவர் திமுக நேரடியா சாடினாரு. அதுக்கப்புறம் இறுதியா ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னதுன்னா, 2024 2 ஒரு சக்திக்கு தான் வந்து போட்டி அப்படின்னு சொன்னாரு. அது 2 அவரே சொல்லல, அங்க இருக்கிற கூட்டமே வந்து உற்சாகமா சொன்னாங்க. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகேன்னு. ஸோ அவங்க அந்த நிலைப்பாடுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் ஒரு பெரிய ஒரு போட்டின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த நிர்வாகிகளும் பேசினாங்க. முக்கியமா ஆதவ் அர்ஜுனாவோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காட்டமா இருந்தது. மீடியாவெல்லாம் சாடினாரு. முடிஞ்சா தொட்டுப்பாரு, அந்த மாதிரி சில வீர வசனங்கள்லாம் இருந்தது. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா வந்து எந்த ஒரு அவங்க அந்த ஒரு அலையன்ஸ்க்கான ஒரு ஸ்மோக் எஃபெக்டோ இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வகையில. ஸோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம வந்து என் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தாவேக்கா கூட்டணியா, இல்ல எதிர்பார்க்கலாமா, இல்ல வந்து அவங்களோட தனியா போட்டிடுவாங்களா, இல்லைன்னா வந்து பவன் கல்யாணோட ஸ்ட்ராட்டஜியா, இல்ல என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கிறத வந்து மறக்காம வந்து எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ வந்து முக்கியமா அந்த விஜயோட ஸ்பீச் சொல்றதுக்காக தான் ஷார்ட்டா வச்சிருந்தேன். ஸோ சில விஷயங்களை வேற ஏதாவது டீகோட் நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பாய்.